நாட்டுக்கோழி ரசம் வைக்க போகிறோம்ப்பா. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன்ப்பா. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, ஸ்டாரு, ஏலக்காய், கிராம்பு கன்று, இந்த மராத்தி முக்கு, இலை, பூவு எல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். கண்ணு வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் போட்டு வணக்கிக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி, நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். நல்லா வணங்கிருச்சுப்பா. இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டிருக்கேன். இது நல்லா வணங்கிருச்சு. இதை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம்லாம் ஆறட்டுப்பா. கறி வணக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். பட்டை போட்டிருக்கேன். ஏலக்காய், பூவு, கிராம்பெலாம் போட்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வணக்கி வச்சுருக்கேன். 2 கிராம்பு போட்டுக்கிறோம் வாசத்துக்கு. கொஞ்சம் சோம்பு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கிறேன்ப்பா. எல்லாம் இதில் போட்டால் அப்படியே முழுசாக கிடக்குங்கிறதுனால எல்லாம் போட்டு அதில் வதக்கி வச்சுருக்கிறேன். அரைச்சிக்கலாம் அப்படின்னு. சும்மா வாசத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்ட்டு ஒரு கிராம்பு, கொஞ்சம் பூவு, ஒரு பட்டை இதெல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ கறியை கொட்டிக்கலாம். கொட்டி வதக்கிக்கலாம். நாட்டுக்கோழி ரசத்துக்கு நல்லெண்ணெய் தாப்பா மெயினு. நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி அரைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேப்பா, சாரி. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. வதக்கிட்டேன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்கப்பா. நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டுக்கோழி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வணக்கினதையும் இஞ்சி பூண்டு போட்டு வணக்குங்க. நான் தக்காளியெல்லாம் வணக்கலை. தக்காளியெல்லாம் நல்லா வணக்கி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நிறையா குழம்பு நிறைய கிடைக்கும்ல, அதனால் நான் அரைக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து வணக்கி வச்சுருக்கேன். வெறும் கறியை வணக்க வேணாமேன்னு வெங்காயம் மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு வணக்கியிருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். கறி நல்லா சுருளை வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதிலே கொட்டி ஒரு வணக்கி தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. அரைச்சது தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. அதில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி வைக்கிறேன்ப்பா. கறி கொஞ்சம் வேகட்டும். கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம்ப்பா.
அடுப்பில் வேக வைக்கிறோம்ல, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது கண்ணு. குக்கரில் வேக வச்சா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடலாம், ஒரு 2 விசிலே விட்டு எடுத்துடலாம். இது அடுப்புலேயே சமைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள்ப்பா, எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். லைட்டாக மஞ்சத்தூள். கறி நல்லா வெந்திருக்கு. இந்த தூள் போட்டிருக்கோம்ல, மிளகாத்தூள் போட்டிருக்கோம்ல, இந்த வாடை கொஞ்சம் போட்டு மிளகாய் பச்சை வாடை போகட்டும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கலாம். இப்படியே வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பாயிடும். நாட்டுக்கோழி குழம்பு நம்ம ரசமாக இன்றைக்கி வைக்கிறோம். அதனால் இது கொதியட்டும், அதுக்கப்புறம் சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். கறியெல்லாம் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா வெந்துருச்சுப்பா. தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இவ்வளோதாப்பா, தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்படியே வச்சா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நம்ம ரசமாக வைக்க போகிறோம். பாப்பா கொஞ்சம் தண்ணி வருமா? தேங்காய் அரைச்சி வெறும் தேங்காய் மட்டும்தான்ப்பா அரைச்சிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் தானே போட்டிருக்கோம். சோம்பு முன்னாடியே போட்டு வணக்கிட்டோம். அரைக்கிறதுக்கும் போட்டு அரைச்சேன். அதனால் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணி ஊற்றிருக்கேன். ரசம் இந்த ஒரு கொதிச்ச வந்ததுன்னா போதும். கோழி ரசம், நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆகிடும். ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சுப்பா. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போட்டிருக்கோம்ல, ரொம்ப நேரம் கொதிய விட வேண்டாம். மல்லித்தலை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் போட்டேன்ப்பா. குழம்பு கொதிஞ்சிருச்சு. அவ்வளோதான், போதும், இறக்கி வச்சிடலாம். நாட்டுக்கோழி ரசம் ரெடி. நாட்டுக்கோழி ரசம் குடித்தா சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரசத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சும்மா குடித்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சளியெல்லாம் அப்படியே முறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு குடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரசம் நல்லா இருக்கா என்னான்னு சொல்லுங்கள் நீங்கள் வச்சு பார்த்துட்டு.